கிளிக் பண்ணுவோம். அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உடனே வரும். நீங்களும் பார்த்து வீடியோ பண்ணலாம் சொல்லுவாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய தடவை இதை போட்டாச்சு. ஸோ அந்த கான்செப்ட் நான் சொல்லலை. நீங்களே பாருங்க. நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். இதுக்கு இல்லையா சாரோட எண்டு தான். அது மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ எடுத்துருக்கோம்? ஏதோ 200 காயின்ஸ் எடுத்துருக்கோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம வெளியே போகிறோம். வாங்க, நிறைய காயின்ஸ் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். இது எனக்கு புதுசாக இருக்குது. ஏதோ வெடிக்குது. ஏதோ அந்த பட்டாசு மாதிரி வெடிக்குது. 3வது நம்ம எடுத்துருக்கோம். எடுத்துக்கிட்டே இருக்கேன். அழகா இருக்குல்ல அது வெடிக்கிறது. அது வெடிச்சப்போ நமக்கு 20 காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஐயோ, இது எனக்கு புதுசாக இருக்குது. அதுக்கெல்லாம் போக வேண்டாம். வேஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கும். நிறைய இது வெடிக்கிறேன். என்னன்னு தான் எனக்கு தெரியல. இது மறுபடியும் 20 காயின். சரி, எதுக்கு இந்த 20 காயின் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம போகலாம். நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு ட்ரக் மாதிரி வரும்ல, அது காணும். பிளாக் கலரில் ஒரு ட்ரக் மாதிரி வரும்ல, அது நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். புதுசாக இருக்கு. சைஸெல்லாம் பார்த்தீங்களா? புதுசாக இப்போ இருந்தது. இது போயிடுச்சு. என்னது டிஃப்ரெண்டாக இருக்குது. ஏதோ சைனீஸில் வேறு அங்கே இருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம போகலாம். அது வேறு ஏதோ ஒன்று லாக்கர் மாதிரி இருக்குது. அந்த லாக்கரே நம்ம எடுத்தாச்சு. ஃபுல்லாக இருக்குல்ல, அதான் சத்தம் கேட்குது. இப்போ வாங்க. ஜஸ்ட்டு இந்த அவுட்டாக இருப்பேன். அப்படியே போகலாம். நிறைய இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இது ஓடுறது எஃபெக்ட் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. என்னது அது? அது வெடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னன்னா ஒன்றுமே புரியல. வாங்க வாங்க. இப்போ டயத்தை பார்த்தீங்களா? அதில் போட்டிருக்குல 300 ஏதோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கு. அது சைடில் வந்து அதுக்கும் மேலே நம்மளும் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகணும். இதுக்கு முன்னாடி கூட ஓடுறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்பீடு வந்திருக்கு. நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக விளாடணும். இந்த அவுட் ஆயிடுவேன். பார்த்து இது என்னது? நம்ம அதெல்லாம் போட வேஸ்ட் அவுட் ஆகிட்டதுக்கு என்ன பண்ணேன்? நிறையா இதெல்லாம் கஷ்டமாக தெரியுது. ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கேன். இன்னும் 25 வரைக்கும் பிடிக்க வேண்டியது இருக்குது. நம்ம 23 பிடிச்சாச்சு. இன்னும் 2 பிடிக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அதே நம்ம பிடிச்சிடலாம். நம்ம காயின்ஸ் எடுத்துருக்கோம். 150 எடுத்துருக்கோம் காயின்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு கார் இருக்குது. இப்போ 2 கார் இருக்குது. 3 கார் விட்டா 10 கார் வச்சுருவாங்க போல். அவ்வளோ இருக்குது. இது வந்து 2x. இதே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை x2. இதில் 210 போட்டிருக்கு. 2110 0ன்னு போட்டிருக்கு. ஐயோ, அது ஒரு நாள் போவாண்டா. ரொம்ப கஷ்டமாக கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணேன்? கஷ்டமாக கொடுத்து அவுட் ஆகிடுவேன். ஸோ வேஸ்ட் எதுக்கு? நம்மளே அந்த அவுட் போகணும். வேண்டாம், சைட்லேயே போயிடுறேன். இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இது ஸ்லோ ஸ்பீடாக ஒரு நாள் எனக்கு தெரியல. அழகாக கட்டும். ரொம்ப பிடிக்கும். இல்லை, நான் அடிக்கடி அவுட் ஆயிடுவேன். ஃபஸ்ட் டைம் தப்பிச்சிருக்கேன். அடிக்கடி நான் அவுட் வேறு ஆயிடுவேன். இல்லை அவுட் ஆயிடுவேன் சொல்கிறதுக்குள்ளே ஒன்று அவுட்டாக வந்து இல்லை வேறு தப்பிச்சிட்டேன். வாங்க, இந்த மாதிரி சிக்னல் மாதிரிலாம் போட்டுருக்கோம். நம்ம நிற்கவும் அடி வாங்கணுண்டு. அது சிக்னல்லாம் ஒன்றும் வேண்டாம். நிற்க போய்கிட்டே இருக்கும். மின்னல் வேகத்தில் சூறாவளி மாதிரி போகணும். இது டயத்தை எவ்வளோ வந்திருக்கு. ஜஸ்ட் அந்த ஹெல்மெட் இருந்தனால தப்பிட்டேன். தப்பிச்சு சொல்லி வர முடியல. அவுட்டாக பார்த்தேன். பார்த்து ஜக்கடுதை சைடில் அந்த கப்பு மாதிரி. ஓ, தலையில் வேற அந்த ஸ்டார் சுற்றிக்கிட்டே இருக்கு. மேலே 210 போட்டிருக்கு. நம்ம எவ்வளோ வீடு கட்டியிருக்கோம்? 105 கட்டியிருக்கோம். அப்படின்னா 105 கட்டியிருக்கோம் வீடு. அவ்வளோ கட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் முடிக்க வேண்டியது இருக்கு. நிறையா கட்டணும். அப்படியே போகலாம். அப்பாடா, இப்போதான் நிம்மதியாக இருக்குது. ஏன்டா ஹெல்மெட்டை பிடிச்சிட்டேன். இனிமேல் ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்கே வேறு காயின் இருக்குது. நம்ம அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். 100 காயின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னு பார்த்தேன். கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. சரி, பரவாயில்ல. கொடுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். போச்சு, ஹெல்மெட் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவேன்? பார்த்துட்டு போகணும். ஹெல்மெட் நல்லா பார்த்து போங்க. முடிஞ்சு போடுங்க. ஹை ஸ்கோர் எடுத்துட்டோம். ஹை ஸ்கோர் ரொம்ப நேரம் போயிட்டு வந்தோம். அதுதான் அப்படி சொல்லுது. டைமே பார்த்தீங்களா எவ்வளோ ஏறி இருக்குது. நான் பார்த்தா தெரியும் பாருங்களேன். ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கனால சொல்லுங்களேன். இல்லைங்க 90 ஏதோ ஒன்று போட்டுருங்க.
1000 ஆகும் ஆயிருக்கு டைம். அவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டோம். ஐயோ அவுட் ஆயிட்டனே. சரி நம்ம ஃப்ரீ இருக்கு. ஃப்ரீ தான் நம்மள காப்பாத்துது. நம்ம அந்த ஃப்ரீ எடுத்துக்கலாம். அந்த ஆக்ஸ் எதுக்குன்னா எனக்கு புரியல. இந்த ஆக்ஸ் காமிக்குது சரி. பார்க்கிறதுக்கு மட்டும் தான் இருக்கு. பவர் மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்போட ஹெல்மெட்டை பிடிச்சிட்டேன். தப்பிச்சேன். இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவுட் ஆக முடியாது. ஐயோ அவுட் ஆக முடியாது. அவுட் ஆக பார்த்தேன். ஆனால் ஹெல்மெட் இருக்கனால அவுட் ஆக மாட்டேன். 2 தடவை இதாகும். ஐயோ சரி அந்த ஃப்ளைட்டில் போய் மேலே எதுவுமே வந்திருக்காது. மேலே வண்டியெலாம் எதுவும் வராது. எது மேலே வண்டி வரும்? போகலாமா? ஏதோ நைட் மாதிரி இருக்கு. எது போய் வேஸ்டா எனக்கு அவுட் ஆக்கிட்டு அவுட் ஆனால் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். ரொம்ப லாங் போகணும்னால வேண்டாம். நம்ம அதை அப்படியே இது பண்ணிடலாம். ஜஸ்ட்டு எவ்வளோ கார் வந்துச்சு. இப்போ வர ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. இது நான் பூனைன்னு நினைக்கிறேன் ஓடிட்டு இருக்காது. நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கேன். நான் தான் மாட்டி விட்டேன். பூனை ஒயிட் பூனை. ஒயிட் பூனை கேர்ள் நினைக்கிறேன். ஒயிட் கலர் இருக்குது. பீச் மாதிரி இருக்கு. ஸ்பீடு வேறு ரொம்ப அதிகமாக இருக்கு. அவுட் ஆகிடணும்னு பயமாக இருக்கு. அப்படியே பார்த்துக்கணும் அவுட் ஆகணும். இது ஒரு 3 வண்டி சொன்னேன். 3 வண்டி 1 2 3. ஃபர்ஸ்ட் 1 2 அப்புறம் 3. மொத்தம் 100 வச்சுலாம் போல. அந்த அளவுக்கு இருக்கு. 100 வச்சா எப்படி இருக்குன்னு தெரியல. அவுட் ஆகிடுவோன்னா என்னன்னு தெரியல. 100 வச்சா நல்லா அப்படியே எந்த வண்டி வராது. அந்த வண்டி மேலேயே அப்படியே போகலாம். பறந்துட்டு பறக்க முடியாது. அப்படியே அந்த வண்டி மேலேயே போகலாம். ஆனால் வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி வைக்க முடியும்? போகலாம். சரி ஐயோ வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.